17வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சியை வரும் 20ஆம் தேதி தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைக்க உள்ளார். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் சார்பில் 17வது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி நாளை முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்நிகழ்ச்சியினை வரும் 20ஆம் தேதி ஆளுநர் RN ரவி தொடங்கி வைக்க உள்ளார். இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை மத்திய மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் நடைபெற்றது. இது தொடர்பாக டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த மை பாரத்தின் மாநில இயக்குனர் செந்தில்குமார், இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் 200 இளைஞர்களுக்கு கலாச்சார நிகழ்வுகள், கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் தலைவர்கள் உடனான கலந்துரையாடல்கள் மூலம் ஊக்கம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் என்றும், பழங்குடியின இளைஞர்கள் மத்தியில் இந்நிகழ்வு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் இந்த பரிமாற்ற கலாச்சார நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். இதில் 200 பேர் இளைஞர்கள், இளம் யுவதிகள் கலந்து கொள்கிறார்கள். இதே போல தமிழகத்திலும் மற்றும் மற்ற மாநிலங்களிலும் இந்தியா முழுமைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கேம்ப் நடத்தப்படுகிறது. 200 × 200 ஏறத்தாழ கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே இதில் பயன்பெறுவார்கள். இவர்கள் அனைவரும் பல பகுதிகளுக்கு, இந்தியாவில் இருக்கின்ற பல பகுதிகளுக்கு சென்று அங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலும், அங்கே நடைபெறுகின்ற அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சார பழக்க வழக்கங்கள் இவற்றை தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இவர்களை வெளி உலகம் எப்படி இருக்கிறது என்று தெரியாமலே இவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய நீரோட்டத்திலே இவர்களை இணைத்து இவர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த போன்ற நிகழ்ச்சிகளை மத்திய அரசும் மத்திய உள்துறை அமைச்சகமும் நடத்தி வருகிறது.